நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனருவி தமிழ் நாவல்ஸின் சாபமாய் வந்த என் உயிரே. வாசிப்பது நான் உங்கள் பவஸ்ரீ அபி. அத்தியாயம் 7. அமுதா தான் பாஸாக வேண்டும் என்று அரசமர பிள்ளையாரை சுற்றி வேண்டிக் கொண்டிருந்தாள். போது அவளை தேடிக்கொண்டு அங்கே ஓடி வந்த அவளது தோழி கலைச்செல்வி அமுதா தேர்வில் பாஸாகிவிட்ட செய்தியை அவளிடம் சொல்ல மகிழ்ந்தாள் அமுதா. நீ பாஸ் ஆன விஷயம் மட்டும் உங்க அண்ணங்களுக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல? ஆமா, எங்க அண்ணனுங்க 2 பேருக்கும் இது தெரிஞ்சா சந்தோஷத்துல இத திருவிழா மாதிரி கொண்டாடிடுவாங்க என்று சிரித்த முகமாக சொன்ன அமுதா, வா வீட்டுக்கு போலாம் என்று சொல்லி கலைச்செல்வியை அழைத்து கொண்டு இயற்கையலில் சூழ ரம்யமாக இருந்த பகுதியில் காலார நடந்து தனது வீட்டிற்கு சென்றாள். வயல்வெளிகளை எல்லாம் கடந்து கிராம பகுதியில் உள்ள தங்களது வீட்டை நோக்கி அமுதா கலைச்செல்வியுடன் நடந்து சென்று கொண்டிருக்க அவர்கள் இருவருக்கும் தூரத்தில் சரவெடி வெடிக்கும் சத்தம் கேட்டது. அதனால், என்னடி உங்க வீட்டு பக்கம் தான் சத்தம் கேக்குது, அதுக்குள்ள உங்க அண்ணனுங்க திருவிழா கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்களா என்று அமுதாவின் கையை பிடித்து கொண்டு கலை கேட்க, அதேபடி எனக்கே இப்ப நீ சொல்லிதான் தெரியும், அதுக்குள்ள அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது என்று குழப்பமாக அமுதா கேட்க, வா இன்னும் உள்ளார போய் பார்த்தா தெரிஞ்சிரும் என்று கலைசெல்வி அமுதாவின் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு துள்ளி குதித்து ஓடினாள். ஓட்டமும் நடையுமாக அவளுடன் சென்ற அமுதா, ஏ சத்த இருடி, மெதுவா போலாம், அதான் வீட்டுக்கிட்ட வந்துட்டோமே என்று மூச்சு வாங்க சொல்லிக் கொண்டிருக்க கலைச்செல்வி அமுதாவை இழுத்துக்கொண்டு அவளது வீட்டின் முன்னே சென்று நின்றாள். அங்கே அவள் பாச மலர்கள் ஏற்கனவே அமுதாவிடம் சொன்னதைப் போலவே அவளது அண்ணன்கள் இருவரும் தங்கள் வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு 1000 வாலா சரவெடியை வாசலில் வைத்து வெடித்துக் கொண்டிருக்க, அவளது பெரிய அண்ணன் மணிகண்டன், எங்க குடும்பத்திலேயே மொத படிச்சு பட்ட வாங்கினது எங்க ஆத்தா அமுதாத, இந்தாங்க எல்லாரும் இனிப்பு எடுத்துக்கோங்க, மத்தியானம் வீட்டுல விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கோம், எல்லாரும் வந்துருங்க, நம்ம ஊர்க்கார பயலுக எல்லாரும் இன்னைக்கு நம்ம வீட்டுலதான் வந்து திருப்தியா சாப்பிட்டு போகணும் என்று சத்தமாக சொல்லி அனைவருக்கும் ஒரு பெரிய தாம்பூலத்தில் விதவிதமான இனிப்பு வகைகளை வைத்து அதை கொடுத்து விருந்துக்கு வர சொல்லி அழைத்து கொண்டிருந்தனர். அமுதா ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் செய்திருக்கிறாள், அவ்வளவுதான். அவள் முதல் மதிப்பெண் கூட எடுக்கவில்லை. ஆனால் அதற்கே அவளது குடும்பத்தில் உள்ளவர்கள் அவள் ஏதோ சாதனை செய்துவிட்டு வந்ததை போல கொண்டாடி கொண்டிருக்க, இந்த மாதிரி என்ன தங்கத்தட்டுல வச்சு தாங்குற குடும்பத்துல பிறந்ததுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் என்று நினைத்த அமுதா கண்கலங்க, அவளது தாய் மாமன்கள் இருவரும் பெரிய பெரிய பேனரில் அவள் பாஸ் ஆனதற்கு குடும்பத்தார்கள் அனைவரும் வாழ்த்துவதாக அதில் போட்டு கையில் அதை தூக்கி கொண்டு வந்து அமுதாவின் பெரிய அண்ணன் மணிகண்டனை பார்த்து, யோ மாமா, நீ சொன்ன மாதிரி பேனர் எல்லாம் அடிச்சுட்டு வந்துட்டோம், இங்க வீட்டுக்கு முன்னாடி ஒண்ணு வச்சுட்டு பஸ் ஸ்டாண்ட் பக்கம் ஒண்ணு வச்சுட்டு வந்துடவா என்று கேட்டான் அமுதாவின் முதல் தாய் மாமன் சந்திரன். போது அங்கே அமுதா கலைச்செல்வியுடன் ஓரமாக நின்று அவர்களை பார்த்து கொண்டிருப்பதை கவனித்த சந்திரனின் தம்பி வெற்றி, தோ நம்ம அமுதாவே வந்துடுச்சே, அந்த பிள்ளைகிட்டயே பேனர் எங்க வைக்கணும்னு கேளுங்க என்று சொல்ல, அமுதாவுடன் வந்திருந்த கலை, கொண்டு போய் கலெக்டர் ஆபீஸ் முன்னாடியோ போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடியோ வைங்க, நம்ம ஊர்க்கார பயலுக எல்லாம் நீங்க வைக்கிற பேனரை பார்த்தாவது இந்த மாதிரி படிச்சு உருப்படட்டும், பேட்டிய மடிச்சு கட்டிக்கிட்டு சண்டியத்தனை பண்ணிக்கிட்டு சும்மா வெட்டியா ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்க கூடாதுன்னு நினைச்சு திருந்துவாங்கல்ல என்று வெற்றியை மனதில் வைத்துக் கொண்டு கிண்டலாக சொன்னாள். அடியே கலை, 4 எழுத்து படிச்ச உடனே உனக்கு திமிரு ஏறி போயிடுச்சா, இந்த நக்களுக்கு ஒன்னும் உனக்கு குறைச்ச என்ற வெற்றி, இந்தா புல்ல அமுதா, முதல்ல இவ சங்காத்தத்தை கட் பண்ணடி, இந்த வாயாடி கூட சேர்ந்தீனா இவ உன்னையும் அவள மாதிரியே மாத்திடுவா என்று சொல்ல, ஆமா எங்கூட எல்லாம் சேராத, ஒன்ற மாமங்கார் மாதிரி படிச்சு 10 பட்டம் வாங்கினவங்க கூட எல்லாம் டெய்லியும் 10 நிமிஷம் பேசு, நீ முற்பட்டுருவ என்று கிண்டலாக சொல்லிவிட்டு கலை சிரிக்க, உங்க 2 பேருக்கும் எப்பவும் சண்டை போடுறதுதான் வேலையா, கொஞ்ச நேரம் சும்மா இருங்க என்றாள் அமுதா. இதுங்களுக்கு வேலை இல்ல, நீ வந்து நில்லுமா, மாமா பூசணிக்காய் வாங்கிட்டு வர சொன்னாரு, இரு அக்காவை சுத்தி போட சொல்றேன், ஊர்கண்ணு மொத்தமும் உன் மேலதான் இருக்கு, இதுல பேனர் எல்லாம் வச்சுட்டா இந்த ஊர்க்காரிக எல்லாம் கண்ணு போட்டு உன்னை மூளையில உட்கார வச்சிருவாளுக என்ற சந்திரன் மணிகண்டனின் மனைவியை அழைத்து தன் கையில் இருந்த பூசணிக்காயை அவளிடம் கொடுத்து அமுதாவிற்கு சுத்தி போட சொல்ல, அவள் அருகில் சென்று நின்று கொண்ட கலைசெல்வி ஓரக்கண்ணால் வெற்றியை பார்த்து, இங்கன நிறைய நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு, அது என்னையே உத்து வேற பாத்துக்கிட்டு இருக்கு, இதனால எனக்கும் சேர்ந்து சுத்துங்கக்கா. அவர்களை சிரித்த முகமாக பார்த்த அன்னபூரணி, ஊருகண்ணு உறவு கண்ணு எல்லாம் போகணும் என்று சொல்லி அவர்கள் இருவருக்கும் சேர்ந்தவாறு சுற்றி போட்டாள். அந்த அனைத்து அலப்பறைகளும் முடிந்த பின்பு அமுதா கலைசெல்வியுடன் தன் வீட்டிற்குள் நுழைய அவளது அண்ணன்கள் மணிகண்டனும் பாஸ்கரனும் சேர்ந்து அவளுக்கு இனிப்புகளை ஊட்டிவிட்டனர். அண்ணா எனக்கு என்று கலை பாசத்துடன் கேட்க, உனக்கு இல்லாததாத்தா, நீயும் எங்களுக்கு அமுதா மாதிரிதான் கண்ணு என்ற மணிகண்டன் அவளுக்கும் ஊட்டிவிட்டார். எப்படிதான் இப்படி 13 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆகிட்டு வெக்கமே இல்லாம இப்படி எல்லாம் ஸ்வீட் திங்க முடியுதோ என்று வெற்றி கிண்டலாக சொல்ல, ஏ உன் மாமங்காரனை வாய முடிக்கிட்டு சும்மா இருக்க சொல்லுடி, சந்திரன் நான் சொன்னதுக்கு அப்புறம் நான் சும்மா தானே இருக்கேன், இவன் தான் வந்து தேவையில்லாம பேசி என்கிட்ட பம்பு இழுக்கிறான் என்று கோபமாக அமுதாவிடம் சொன்னாள் கலைசெல்வி. ஏமாமா எப்ப பார்த்தாலும் அவகிட்ட உரண்டை இழுத்துக்கிட்டே இருக்க,
என்று அமுதா வெற்றியை பார்த்து கேட்க, நீயே சொல்லு அம்மு. நீ என்னைய மாமான்னு கூப்பிடும்போது அப்படியே என் காதுல தேன் வந்து பாயிற மாதிரி இருக்குது தெரியுமா? இதுவே இவ வாய் திறந்தாலே எனக்கு அப்படியே எரிச்சலா இருக்கு. அவ வாயில இருந்து ஏதாவது ஒரு வார்த்தை நல்லதா வருதா? அவளை முதல்ல எல்லார்கிட்டயும் ஒழுங்கா பேசி பழக சொல்லு. அப்புறம் அவ என்ன குறை சொல்லலாம் என்றான் வெற்றி. எல்லாருக்கும் அவங்க அவங்க மாமா மக பேசினா அப்படியே காதுல தேன் வந்து பாயும். மத்தவங்க பேசினா ஈயத்த காய்ச்சி ஊத்துற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு நான் என்ன பண்றது? உன்கிட்ட நயமா மாமா மாமான்னு பேசுறதுக்கு நான் உன் அத்தை மகளா பிறந்திருக்கணும். அமுதா மாதிரி எல்லாம் எனக்கு பேச வராது சாமி என்றாள் கலைசெல்வி. ஐயோ நல்ல வேலை, இந்த மாதிரி ஒரு கருவாச்சி எனக்கு அத்தை மகளா வந்து பிறக்கல. எங்க அமுதா எவ்வளவு அம்சமா இருக்கான்னு பாருடி என்று கிண்டலாக வெற்றி சொல்ல, அவன் தன் நிறத்தை வைத்து தன்னை கிண்டல் செய்ததால் மனமுடைந்த கலைசெல்வி கலங்கிய கண்களுடன், போடா, நீ உங்க அத்தை மகளோட அழகான மூஞ்சவே உட்காந்து குறுகுறுன்னு பாத்துட்டு நான் போறேன் என்று உடைந்த குரலில் சொன்னவள் அழுது கொண்டே வாசலை நோக்கி ஓடினாள். ஏய், நீ மட்டும் என்ன அரவிந்த் சாமி கலரா? எதுக்குடா அந்த புள்ளைய அப்படி அள வைக்கிற என்று மணிகண்டன் வெற்றியை அதட்ட, இல்ல மாமா, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். அதுக்கு அந்த குந்தாணி கோச்சுக்கிட்டு போவான்னு நான் என்ன கனவா கண்டேன் என்று சாதாரணமாக சொன்னான் வெற்றி. அட போ வெற்றி என்று சலிப்பாக சொன்ன அமுதா, அடியே கலா நில்லுடி, சாப்பிட்டு நம்ம காலேஜுக்கு போலாம் என்று கத்தியபடி வாசலை நோக்கி ஓடினாள். காலை பொழுது விடிந்தும் இவ்வளவு நேரம் ஆகியும் போதை தெளியாமல் தனது கெஸ்ட் ஹவுஸில் உள்ள மினி பாரில் பல கலவையான மது பாட்டில்களுக்கு நடுவே தரையில் விழுந்து கிடந்தான் விஜய். காலையில் நேரமாக எழுந்து கிளம்பி அங்கே வந்த அவனது மேனேஜர் அவனை எழுப்பலாமா வேண்டாமா என்று யோசித்தபடி அங்கேயே காத்திருந்தான். அவன் சென்று விஜயை எழுப்பினால், டே, ஜேண்டா தூங்குறவனை எழுப்பி டிஸ்டர்ப் பண்ற, மூடிட்டு போடா அந்த பக்கம் என்று சொல்லி கத்துவான். அவனாகவே எழுந்து கொள்ளட்டும் என்று நினைத்து அவன் விஜயை கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டாள். டே ஹாரு, நான் பாட்டுக்கு தூங்குனா நீ அப்படியே உனக்கு என்னன்னு விட்டுருவியா? எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு, அறிவில்லையா உனக்கு என்று கேட்டு அதற்கும் திட்டுவான். அதனால்தான் அவன் தன் தலையை பீய்த்து கொண்டு அமர்ந்திருந்தான். காதல் மலரும்,